வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 26 57ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை முறையில் சளியை நீக்க சப்போட்டா. இயற்கை முறையில் பழங்களை பயன்படுத்தி சளியை நீக்குவதற்கு நம்ம எந்த மாதிரி ஜூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கு நாம் பார்ப்போம். தேவையான பொருட்கள்: சப்போட்டா பழம் 5, எலுமிச்சம்பழம் 1, பீர்க்கங்காய் 1. ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம் இந்த மாதிரி அளவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா. இப்போது செய்முறை: சப்போட்டா பழத்தை நல்லா கழுவிட்டு உள்ள சீடு நல்லா ஹார்டாக இருக்கும், அதை நம்ம மிக்சியில் போட முடியாதனால அந்த சீடை எடுத்துடுறோம். இந்த பழத்தை மிக்சியில் போட்டுறோம். எலுமிச்சம்பழத்தை ஒரு பழம் முழு பழம், அதனுடைய தோல் கண்டிப்பாக வேணும். உள்ள சீடு எடுக்க முடிஞ்ச சீடை எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா மிக்சியில் அந்த பிளேடில் போய் சிக்கிரும், அப்புறம் மிக்சி ஓடாததுனால எலுமிச்சம்பழத்தில் தோலோடையே அந்த சாறை அப்படியே புழிஞ்சு மிக்சியில் விட்டுருங்க. சீடு மட்டும் நமக்கு கையில் வெளியில் எடுக்க முடிஞ்ச சீடை வெளியில் எடுத்துடலாம். உள்ளே விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மிக்சியில் போட்டுருவோம். சப்போட்டா, எலுமிச்சம்பழம். அடுத்தது பீர்க்கங்காயை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுருவோம். அதில் சீடு தோல் எல்லாமே உள்ள மிக்சியில் அரைச்சா ஒன்றும் செய்யாது. அதனால் பீர்க்கங்காய், எலுமிச்சம்பழம், சப்போட்டா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் நமக்கு லைட்டாக குடிச்சு பாருங்கள். இனிப்பு தேவை அப்படின்னு சொன்னோன்னா இதுக்குள்ளே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பாய் விரித்து சமணம் போட்டு உட்காந்து கண்ணாடி டம்ளரில் ஊற்றி ஒவ்வொரு மடக்காக உமிழ்நீர் கூட கலந்து குடித்து மகிழ்வோம். இப்போ இதனால் என்ன நடக்குன்னா, பீர்க்கங்காய் சேர்த்துருக்கிறதுனால லிம்பேட்டிக் சிஸ்டம், நம்மளுடைய நிணநீர் மண்டலம் ஃபுல்லாக நல்லா ஆக்டிவாக செயல்படுறதுக்கு பயன்படுது. இந்த பீர்க்கங்காய் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது, நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்குது. சளியை வெளியில் அகற்றுவதற்கு நல்லா லங்ஸ்க்கு நல்லா ஒரு சப்போர்ட் கொடுக்குது. அதனால் நம்ம இந்த பீர்க்கங்காய் நம்மளுடைய எதிர்ப்பு சக்திக்காக கண்டிப்பாக நம்ம இடையில நம்மளுடைய பாடியில் எடுத்தாகணும். சப்போட்டா சளியை நீக்கக்கூடிய பழமாக இருக்குது. அதனால் நம்ம இந்த மூன்றையும் சேர்த்து, சப்போட்டா பழம், எலுமிச்சம்பழம், பீர்க்கங்காய் 3ஐயும் சேர்த்து நாம் நல்லா சாப்பிட்டு மகிழ்வோம். அடிக்கடி நம்மளுடைய சாப்பாட்டில் பழங்கள் 2, சப்போட்டா பழம், எலுமிச்சம்பழம், காய் பீர்க்கங்காய் எடுத்து நாம் சாப்பிட்டு நம்மளுடைய லிம்பேட்டிக் சிஸ்டத்தை இன்னும் நல்லா செயல்படுவதற்கும் நம்மகிட்ட சளி பிடிக்காமல் நுரையீரலை சளி இல்லாமல் பாதுகாக்கவும் இவற்றை எடுத்து நாம் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.